எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 44 எம்.இ. ஆஷு கோப்மேயர். அத்தியாயம் 44. கண்டுபிடிப்பவர்களுக்கு உலகம் சொந்தமானது. பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நபரை எனக்குக் காட்டுங்கள். அதை எப்படி சரிசெய்வது? அந்த நபரின் வாழ்க்கை, வணிகம் மற்றும் மகிழ்ச்சியைத் தேடுவதில் வெற்றியே நான் உத்தரவாதம் செய்வேன். கேள்விக்குறிகள் நிறைந்த வாழ்க்கையை விட தனிப்பட்ட ஸ்திரத்தன்மைக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தும் எதுவும் இல்லை. கேள்விகளுக்கான பதில்களையும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் கண்டுபிடிப்பதை விட திருப்திகரமான மற்றும் பலனளிக்கும் செயல்பாடுகள் மிக குறைவு. நமக்கு காரியங்களைச் செய்து முடிக்கக்கூடியவர்கள் தேவை. ஆனால் அதைவிட அதிகமாக என்ன செய்ய வேண்டும், அதைச் செய்வதற்கான சிறந்த வழியைக் கண்டறியக்கூடியவர்கள் நமக்குத் தேவை. உலகம் ஏதோ ஒன்றைச் செய்து கொண்டிருக்கும் மக்களால் நிறைந்துள்ளது, அதைத் தவறாகச் செய்பவர்களால் நிறைந்துள்ளது. உலகம் எல்லா வகையான விஷயங்களையும் அறிந்தவர்களால் நிறைந்துள்ளது, அவர்கள் அறிந்தது தவறு. அவர்கள் அதைக் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் எதுவும் செய்யாமல், எதுவும் தெரியாமல் இருந்தால் நல்லது. பின்னர் அவர்கள் ஒரு சுத்தமான அட்டவணையுடன் தொடங்கலாம். அவர்கள் முதலில் கண்டுபிடிக்க முடியும், அப்போது அவர்கள் நினைத்தது, சொன்னது, செய்தது சரியாயிருக்கும். தவறாக இருப்பதில் எந்த நன்மையும் இல்லை. நீங்கள் முதலில் தவறாக இருந்தாலும் கூட தேவையான நேரத்தை எடுத்துக்கொண்டு பின்னர் சரியாக இருப்பது மிகவும் லாபகரமானது. எல்லா அரசாங்கங்களுமே தவறான செயல்களை மும்முரமாகச் செய்து, தவறான கொள்கைகளை தீர்மானித்து, அவற்றை தவறான வழியில் செயல்படுத்தி, தவறான விளைவுகளை ஏற்படுத்தியவர்களால் நிறைந்துள்ளன. நமது சொந்த நாட்டின் வரலாறு, நாம் முயற்சி செய்யாததால் அல்ல, ஆனால் நாம் கண்டுபிடிக்காதல், எப்படி தவறு செய்வது என்பதற்கான நீண்ட பதிவாகும். தவறுகளைச் செய்வது என்பது வணிகத்தின் ஒரு பெரிய திட்டமாகும். ஒருவேளை கணினிகள் உதவக்கூடும். ஆனால் கணினிகளுடன் எனது அனுபவம் அந்த நம்பிக்கையான முடிவைத் தாங்கவில்லை. ஒரு கணினி தவறு செய்யும் போது அது மிகவும் வானளாவியதாகவோ அல்லது மீண்டும் மீண்டும் நிகழும் அளவுக்கு 100 பேர் தவறு செய்தாலும் அதைச் சமப்படுத்த முடியாது. நான் என் வாழ்க்கையை வணிகத்தில் கழித்திருக்கிறேன். நான் இப்போது ஓய்வு பெற்றுள்ளேன், எனவே நான் செய்த அனைத்து தவறுகளையும் திரும்பிப் பார்க்க எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நான் அவற்றை பகுப்பாய்வு செய்துள்ளேன். ஒருவித பிரேத பரிசோதனை. நான் செய்த பல தவறுகளை வெறுமனே கண்டுபிடித்திருந்தால் தவிர்க்க முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ளேன். கல்வி என்பது கண்டுபிடிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அது நல்லது. பிரச்சனை என்னவென்றால், கல்வி ஆரம்பத்தில் தொடங்குவதில்லை. கல்வியின் இறுதி நோக்கம் உங்களை வெற்றி பெறச் செய்வதாக இருக்க வேண்டும், மேலும் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை அடைவதே வெற்றி என்று நான் வரையறுக்கிறேன். இதைச் செய்ய கல்வி முதலில் உங்களுக்கு 3 அடிப்படைகளை வழங்க வேண்டும். 1. நீங்கள் வெற்றி பெற முடியும், வெற்றி பெறுவீர்கள் என்பதை நம்ப வைக்கும் உண்மையான, நம்பகமான உண்மைகளால் உங்களை ஊக்குவிக்கவும். 2. உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்த நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதைக் கண்டறிய முதலில் உங்களை ஊக்குவிக்கவும், பின்னர் உங்கள் வெற்றிக்கு தேவையானதைச் செய்ய உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களைத் தொடர்ந்து ஊக்குவிக்கவும். 3. வாழ்க்கையில் உங்கள் இலக்கை அடைய எளிதாகவும் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய வெற்றி சூத்திரத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். கல்வி என்பது அவ்வளவுதான் இல்லை, ஆனால் அதுவே அவசியமான தொடக்கமாகும். அரசாங்கத்தில், வணிகத்தில், கல்வியில் மற்றும் அன்றாட வாழ்வில் நீங்கள் சிறந்தவராக இருக்க விரும்பினால், நீங்கள் பாராட்டப்பட விரும்பினால், நீங்கள் பணக்காரராக இருக்க விரும்பினால், பிரச்சனை என்ன என்பதைக் கண்டுபிடித்து அதை எவ்வாறு சரிசெய்வது என்பதைக் கண்டறியவும். நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் சரிசெய்ய வேண்டியதில்லை. உண்மையான வேலையைச் செய்ய ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் பெரிய வெகுமதிகள் கண்டுபிடிப்பவருக்கு செல்கின்றன.